அம்பாலால் சாராபாய் ஆகஸ்ட் 12, 1919 அப்போ அகமதாபாத்தில் பிறந்திருக்காரு. இவர் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்காரு. ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் காரணமாக ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி அப்படிங்கிற விஷயத்த அவர் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. எதுக்காகனா காஸ்மிக் ரேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. இவர் தான் இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு முன்னோடியாக இருந்திருக்காரு. இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு சேர்மனும் இவர் தான். சேர்பர்சன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா அதுலேயும் இவர் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காரு. இந்தியன் கமிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாராபாய் அவர்கள் நிறையா தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா சாராபாய் கெமிக்கல், சாராபாய் கிளாஸ், சாராபாய் கெய்ஜில் லிமிடெட், சாராபாய் மெர்க் லிமிடெட், சாராபாய் இன்ஜினியரிங் குரூப், அப்புறம் ஸ்வஸ்திக் ஆயில் மில் சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் செயற்கை டிட்டர்ஜென்ட், அழகு சாதன பொருட்கள், எண்ணெயை தயாரித்து பிரித்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஒரு பார்மசூட்டிக்கல் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் அதிக அளவிலான பென்சிலின் உற்பத்தியும் செஞ்சுருந்திருக்காரு. அவருடைய இந்த உழைப்புக்காக இந்திய அரசு பத்ம பூஷன் விருதை 1966 அப்போ அவருக்கு கொடுத்துருந்துருக்காங்க. இவரோட தலைமையில் தான் நைக் அப்பாச்சே சவுண்டிங் ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தும்பாவில் லான்ச்சிங் ஸ்டேஷன் வச்சதும் அண்டு ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த சூஸ் பண்ணது எல்லாமே விக்ரம் சாராபாய் அவர்கள் தான் முடிவு பண்ணியிருந்திருக்காரு. இந்தியாவோட பவர்ஃபுல்லான ரேட்டோ தயாரிப்பு திட்டத்துக்கோட ஆரம்ப புள்ளியாகவும் விக்ரம் சாராபாய் அவர்கள் இருந்திருக்காரு. SLV-3யோட ப்ராக்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திருவனந்தபுரம் போயிருக்காரு. அங்கே ஹோட்டல் கோவலம் பேலஸில் தங்கியிருக்கும் போது தான் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி திடீர்னு அவர் இறந்துடுறாரு. அவர் இறக்கிறதுக்கு 1 hour முன்னாடி APJ அப்துல் கலாம் அவர்கள்ட்ட ஃபோன் காலில் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண சொல்லி உங்களை பார்க்கணும்னு சொல்லி பேசியிருந்திருக்காரு. டிசம்பர் 30, 1971 அப்போ சாராபாய் அவர்கள் இறந்திருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு டெத் ஆனிவர்சரி அதுமாக அவர் நினைவாக போஸ்டல் ஸ்டாம்ப் இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் 1972 அப்போ அவருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. விக்ரம் சாராபாய் அவர்கள் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு.